தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாயங்கால நேர சுவிசேஷ கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சுவிசேஷ கூடுகையினுடைய செய்தியின் ஆதாரத்திற்காக 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6:23. அங்கே இப்படியாக வாசிக்கின்றோம்: பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மறுபடியும் வாசிக்கின்றேன்: பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கூடவே இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த 2 வசனங்களிலிருந்து 4 வார்த்தைகளை அல்லது 4 சொற்றொடர்களை இந்த நாளிலே, இந்த சுவிசேஷ கூடுகையிலே நான் ஒளியிருத்த விரும்புகிறேன். 1வது வசனத்திலே நான் வாசித்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே பாவம் என்கின்ற முதல் வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களிடத்துல கொஞ்சம் பேச போகின்றேன். அதனைத் தொடர்ந்து நான் பேசக்கூடிய 2வது வார்த்தை மரணம். மரணம். 3வதாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற சொற்றொடர் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 4வதாக நான் உங்களிடத்துல வலியுறுத்த விரும்புகிற விஷயம் விசுவாசம். பாவம், மரணம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், விசுவாசம். முதலாவதாக பாவம். பாவம். இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலே எப்பொழுது எடுத்தாலும் இவர்கள் கூறுகின்ற ஒரே வார்த்தை என்னது? பாவம், பாவம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாவத்திற்கு பலவிதமான வார்த்தைகளை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அக்கிரமம் என்று சொல்லப்பட்டுள்ளது, துன்மார்க்கம் என்று சொல்லப்பட்டுள்ளது, தவறு, குற்றம், மீறுதல் என்றெல்லாம் அதற்கு பல்வேறு அருஞ்சொற்பொருட்கள் அங்கே பயன்படுத்தப்படுகிறதை நாம் வாசிக்கின்றோம். பாவத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளுதல் என்னவென்று சொன்னால், செய்யக்கூடாதவைகளை செய்தல் பாவம். இப்ப உதாரணத்துக்கு, மனுஷனிலிருந்து பொல்லான இருதயத்திலிருந்து பலவிதமான பொல்லாப்பான செயல்கள் வருகிறது என்று கலாத்தியர்ல வாசிக்கிறோமே. கொலை, திருடு, விபச்சாரம், வேசித்தனம் என்று வாசிக்கின்றோமே. அவைகள் எல்லாம் செய்யக்கூடாதவைகள் என்று சொல்லப்படுகிற பட்டியல். பொதுவாகவே செய்யக்கூடாதவைகளை செய்வதே பாவம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது நாணயத்தினுடைய ஒரு பக்கம். அது நாணயத்தினுடைய ஒரு பக்கம். ஒருவேளை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே, நான் இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாத எவைகளையுமே நான் செய்யவில்லை என்று சொன்னாலும், அவனையும் பொறுத்த மட்டிலே வேதம் சொல்லுகிறது, அவன் யார்தான்? பாவிதான். அவன் பாவிதான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். செய்யக்கூடாதவைகளை செய்வது மாத்திரம் பாவம் அல்ல, செய்ய வேண்டியவைகளை செய்யாதிருப்பதும் பாவமே. செய்ய வேண்டியவைகளை செய்யாதிருப்பதும் பாவமே. அதற்கு வசன ஆதாரம் உண்டா என்று கேட்டாலாம், உண்டு. 1 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1வது நிருபம் அதனுடைய 3வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 3:4. அங்கே இப்படியாக வாசிக்கின்றோம்: பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஒருவேளை இந்த உலகத்திலே மனிதர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெளிச்சத்திலே, மனிதர்களுக்கு ஆண்டவர் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். அந்த மனசாட்சி எது நல்லது எது கெட்டது என்று சொல்லுகிறது. அதன் அடிப்படையிலேயே ஒருவேளை ஒரு மனிதன் மனித பார்வையிலே, மனிதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்ல, மனிதனுடைய மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று இருக்கின்றதோ அவைகளையெல்லாம் செய்யாமல் இருந்தாலும், வேதம் காட்டுகின்ற எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் அவன் யார்தான்? பாவிதான். ஆகவே டூயிங் த டோன்ட்ஸ் இஸ் a sin. செய்யக்கூடாதவைகளை செய்வதும் பாவம் தான். Not doing the do's is also a sin. Doing the don'ts is a sin. Not doing the do's is also a sin. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம், செய்யக்கூடாதவைகளை செய்வதும் பாவம். இதற்கு ஒப்பனையாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். கடைசி வாசகம் இப்படியாக வருகிறது: விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நன்றாக கவனிங்கள். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இதோடு ஒப்பனையாக இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அதே நிருபத்தினுடைய 10வது அதிகாரம் 17வது வசனம். என்ன வாசிக்கின்றோம்? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இது ரெண்டும் இணைச்சு வாசனா எப்படி வாசிக்கலாம்? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். அப்போ விசுவாசம் எதுல இருந்து வருகிறதுங்க?
கேள்வினாலே, எதை கேள்விக்கிறதுனாலே? வசனத்தை கேட்கிறதுனாலே. ஆக இரண்டையும் இணைத்து பார்த்தால் இப்படி சொல்லலாம், வசனத்தினால் வராத யாவும் பாவம். அதாவது வசனம் சொல்லுகின்றவற்றை செய்யாதிருத்தல் பாவம். ஆகவே ஒரு மனிதன் செய்யக்கூடாதவைகளை நான் செய்யவில்லை, என்னை எப்படி நீங்கள் பாவி என்று சொல்லலாம் என்று கேட்டால் அதற்கு பதில், செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லியவைகளை நீங்கள் என்ன செய்யவில்லை. தேவனை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதை என்ன செய்யவில்லை. தேவனே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை நீங்கள் அறிந்து அறிக்கையிட்டு விசுவாசிக்க வேண்டும், அதை நீங்கள் என்ன செய்யவில்லை. ஆகவே நீங்கள் பாவிகள். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவரே தேவன் என்று நீங்கள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் பாவிகள். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை மீறி நீங்கள் மற்றவைகளை செய்கிறதுனால நீங்கள் யார்தான்? பாவிதான். ஆகவே வேதத்தை பொறுத்த மட்டிலே வேதம் என்ன சொல்லுகிறதோ, நன்றாக கவனியுங்கள், செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம் என்று சொல்லும் போது, யாரோ நல்ல சான்றோர்கள் ஆன்றோர்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் செய்ய வேண்டியவைகள் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அவர்கள் சொல்லியவைகளை செய்வது பாவத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்வது என்று அல்ல, மாறாக எதை செய்ய வேண்டுங்க? வேதம் என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அதாவது வேத வசனத்தில் சொல்லப்பட்டவைகளை செய்யாதிருப்பதும் பாவமே. ஆகவே பாவம் என்கிற வார்த்தை முதலாவதாக நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகின்றவைகளை செய்யாமல் இருப்பது பாவம். இரண்டாவது வார்த்தை நாம் பார்த்த விஷயம், பாவத்தின் சம்பளம் என்னதுங்க? மரணம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். எங்கே வாசிக்கிறோம்? அப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரத்தை நாம் திருப்பலாம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எசேக்கியேல் 18:4 என்ன வாசிக்கின்றோம்? என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அதே வாசகம் 20வது வசனத்தினுடைய முதல் பகுதியும் வருகிறது. என்ன வாசிக்கின்றோம்? பாவம் செய்கின்ற ஆத்துமாவே சாகும். நன்றாக கவனியுங்கள். இரண்டாவதாக நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிற விஷயம் மரணம். அந்த மரணம் எதனுடைய மரணம்? ஆத்துமாவின் மரணம். இப்போ நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறது ரோலன் என்கிற நபரினுடைய சரீரத்தை பார்க்கிறீர்கள். இன்னைக்கு நான் டபக்கு நீங்க செத்து போய் விழுந்தேன்னா எதுதான் செத்து போகுதுங்க? என்னுடைய சரீரம் தான் கீழே விடுகிறது. அதனால்தான் உயிர் போச்சு என்று சொல்கிறோம், உயிர் போய்விட்டது என்று சொல்கிறோம். மரணம், ஆத்மா மரணம் தான் மிக மிக முக்கியம். ஜனனம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் என்ன உண்டுங்க? மரணம் என்பது உண்டு. எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படிவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆத்மா சாகும் என்று சொல்லும் போது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இந்த சரீரத்திலே ஏற்படுகின்ற மரணத்தை அல்ல. நன்றாக கவனியுங்கள். ஆத்மா என்று சொல்லும் பொழுது நாம் இந்த மரணத்திலே சரீரத்திலே சாகும் போது இந்த உயிர், இந்த ஆத்மா போகிறது, அது நித்தியத்திற்கு போகிறது. ஆனால் அந்த நித்தியத்திலே எங்க இருக்க போகிறது? தேவனோடா, தேவன் இல்லாத இடத்திலா? நித்திய ஜீவனுக்கா, நித்திய மரணத்துக்கா என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் இல்லாத அந்த நித்தியத்தை தான் நித்திய மரணம் என்று வேதம் என்று சொல்லுகிறது. அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் என்ன வாசிக்கின்றோம்? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ ஆத்மாவுக்கு மரணம் எங்கங்க? நித்திய மரணம். அது இரண்டாவது மரணம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பிறக்கிற எவருக்கும் இரண்டு மரணங்கள். ஒண்ணு இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணம். இனி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நித்திய மரணம், அதாவது இரண்டாம் மரணம். ஆனால் ஒருவன் 2 வாட்டி பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் ஒரு தடவை பிறந்தா அவனுக்கு எத்தனை மரணம்? 2 மரணங்கள். ஆனால் ஒரு மனிதன் 2 முறை பிறந்து விட்டால், அதாவது இந்த உலகத்திலே பிறக்கின்ற பிறப்பு போக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்படைந்தால், மறுபடியும் பிறந்தால், வேதத்திலே வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒரு மனிதன் 2 முறை பிறந்து விட்டால் அவனுக்கு ஒருவேளை ஒரு மரணம் இருக்க வாய்ப்புண்டு, ஒரே ஒரு மரணம் தான் இருக்க வாய்ப்புண்டு. இன்னொரு வகையில சொல்ல போனால் அவனுக்கு மரணமே இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு. அப்படிதானே? இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம் வச்சுக்கணும் இருக்காங்களேன். ஒருவேளை நான் சரீர மரணத்தை காண்பதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டால் எனக்கு என்ன இல்லைங்க? மரணமே கிடையாது, சரீர மரணமும் கிடையாது,
இரண்டாம் மரணமும் கிடையாது. ஆகவே ஒரு தடவை பிறந்தா 2 தடவை சாகணும், 2 தடவை பிறந்தா ஒரு தடவை சாகணுங்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறது. ஆனா ஒரு தடவை தான் மரணம். ஆனா அந்த மரணத்தையும் கூட காணாம இருக்கிறது அவருடைய சித்தத்தை பொறுத்து, அவருடைய வருகையை பொறுத்து, நம்முடைய மரணத்தை பொறுத்து. ஆகவே மரணம் என்று சொல்லும் பொழுது ஆத்தும மரணம், அது நித்திய மரணம் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காட்டினேன். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்போ மனிதன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாருமே பாவிகள் என்பதை பார்த்தோம். பாவிகளான எல்லா மனிதருக்கும் என்ன உண்டு என்று நாம் பார்த்தோம்? நித்திய மரணம் உண்டு என்று பார்த்தோம், ஆத்தும மரணம் உண்டு என்று பார்த்தோம். அதிலிருந்து விடுதலை செய்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அவருடைய பிறப்பை குறித்து வரும் பொழுது இப்படியாக ஒரு வாசகம் வருகிறது. 21வது வசனத்திலே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வசனத்தின்படி நடப்பது. நாம் ஏற்கனவே சிந்தித்தோம், பாவம் என்பது என்ன? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்ப விசுவாசத்திற்கு ஆதாரம் என்ன? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆகவே விசுவாசம் என்று சொன்னால் என்ன? இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகள் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளனவே, இவைகளை ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். இதை குறித்து எபிரேயர்ல மிக அழகாக நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அந்த வசனங்களை மீண்டுமாக வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். எபிரேயர் 4:2 என்ன வாசிக்கின்றோம்? ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நன்றாக கவனிங்கள். நமக்கு அவர்களுக்கு 2 கூட்டத்தாரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 2 கூட்டத்தாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 2 கூட்டத்தாரிலே ஒரு கூட்டத்தார் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்களாம். அதனாலே அவர்களுக்கு அதை என்ன செய்யவில்லையாம்? பிரயோஜனப்படவில்லை. அதை குறித்து கூடுதலாக அடுத்த வசனம் அது 3வதாக என்ன வாசிக்கின்ற? 3வது வசனத்திலே, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்போ விசுவாசித்தவர்கள் இளைப்பாறுதலிலே பிரவேசித்தார்கள். விசுவாசிக்காதவர்களை குறித்து என்ன சொல்கிறது? 6வது வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனோம். அப்ப 2 கூட்டத்தாரை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று நாம், இன்னொன்று அவர்கள். நாம் அதற்குள்ளே, அதாவது இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து விட்டோம். ஏன்? விசுவாசத்தினாலே. அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க விடவில்லை. ஏன்? கீழ்ப்படியாமையினாலே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசம் என்று சொன்னாலே கூட தொக்கி நிற்கிற விஷயம் என்னது? கீழ்ப்படிதல். அப்படி என்றால் இரண்டையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். விசுவாசம் எதிலிருந்து வருகிறது? வேத வசனத்திலிருந்து வருகிறது. அப்ப அந்த வேத வசனத்தை கேட்டால் போதாது, வேத வசனம் இப்படியெல்லாம் சொல்லுகிறேன் என்பதை நம்பினால் போதாது, மாறாக அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் காட்டுகின்ற முதல் சத்தியம், நாம் யார்? பாவி. இதை நாம் நம்ப வேண்டும். வேதம் காட்டுகின்ற அடுத்த முக்கியமான சத்தியம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இதை நாம் நம்ப வேண்டும். வேதம் காட்டுகின்ற 3வது முக்கிய சத்தியம், பாவத்திலே இருந்த நமக்கு நித்திய ஜீவன், நித்திய மரணத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் இந்த உலகத்திலே வந்து நம்மை போல் ஒருவராகி நமக்காக கல்வாரி சிலுவையிலே நமக்கு பதிலாளாக நின்று நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இது வேதம் என்ன செய்கின்றது? நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதெல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம், இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவது எப்படி? அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் விசுவாசத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பாவி என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். 2வதாக பாவத்திற்கான தண்டனை மரணம், நித்திய மரணம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கின்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிற இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் அடுத்து நடைமுறைப்படுத்துவது எப்படி? கீழ்ப்படிவது எப்படி? வேதம் காட்டுகின்றபடி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். என்னென்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இதை அறிக்கை செய்ய வேண்டும். இதை அறிக்கை செய்து சபைக்கு முன்பதாக இதை அறிக்கை செய்ய வேண்டும். சபை கூடி வர வேண்டும். சபையிலே வந்து இதை குறித்து சொல்ல வேண்டும். வேதம் காட்டுகின்ற அடுத்தடுத்த படிகளுக்கு செல்ல வேண்டும்.
இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தடுத்து வேதம் கொடுக்கின்ற ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷ கூட்டத்திலே 4 விஷயங்களை நாம் பார்த்தோம். பாவம், மரணம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், விசுவாசம். இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் நாம் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டோம், ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து போவதற்கு வாய்ப்புண்டு. பாவத்தோடுள்ள நம்முடைய போராட்டத்திலே பல நேரங்களிலே விழுந்து போவதற்கு வாய்ப்புண்டு. அப்பொழுதும் நாம் செய்ய வேண்டிய விஷயம், ஆண்டவருடைய சமூகத்திலே செய்து ஒவ்வொரு பாவங்களாக அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்டு கூடுதலாக அவரிடத்திலே வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையிலே வளர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இத்துடன் இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒரு காரியம். மனிதன் பாவத்தில் இருக்கிறான். பாவத்தினால் வரக்கூடிய மரணம் இருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையை நம்பி விசுவாசித்து அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, சமாதானம், சந்தோஷம் உண்டு. எனவே இந்த நல்ல ஒரு வாக்கியத்தை நீங்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும், சமாதானம், சந்தோஷத்தையும் கிடைக்கும். ஒருவேளை நீங்க இதுல யாராவது இவரை ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்கள் சொன்னால், இது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக இருக்கிறதுனாலே உங்களை நீங்களே ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்காக இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையில் எனக்கு வந்தது, நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் உங்களுக்கு நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் தேவ தாசருக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபித்து இந்த கூட்டத்தை மகா உன்னதங்களில் வாசம் அடைகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகத்துவமும் மாட்சியும் நிறைந்த தெய்வம், இந்த மாலை நேரத்தில் கூட எங்களோடு கூட நீ பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர். மனிதன் பாவத்தோடு கூட இருக்கிறான். அதற்கு பின்பதாக மரணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க உதவி செய்தீர். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்து மனிதனுடைய பாவத்துக்குண்டான பரிகாரத்தை சிலுவையில நிறைவேற்றி முடித்தார். அவருடைய சரீரம், இரத்தம் எல்லாம் எனக்காக, எங்களுக்காக பிற்கப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது. அவர் மரித்தார், அடக்கமிடப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்ற செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதுல யாராவது உம்மை ஏற்றுக்கொள்ளாது இருப்பார் என்று சொன்னார். ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீர் உண்டாக்கி தர முடியாக, அவர்களோடு கூட நீர் இடைபெற முடியாக. பாவம், மரணம் இருக்கிறது, பாவத்தினால் மரணம் வருகிறது. இதிலிருந்து விடுதலை விடுப்பதற்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற நிலையை நீர் அவர்களோடு கூட இடைபெறும்படியாக, உணர்த்தும்படியாக, ஆவியானதமே கிரியை செய்ய முடியாக சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பேதுரு வாசிக்கிறோம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற இந்த தெய்வம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நீர் இடைபெறும்படியாக, பேசும்படியாக சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்களும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் சிந்தனை உள்ளவர்களாக, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருவார். வரும்பொழுது அவருடையவர்களை தன்னண்டையாக சேர்த்துக் கொள்கிறார் என்ற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அவர் வரும்பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்களாக நித்திய நரகத்துக்கு செல்வார்கள் என்ற காரியத்தை எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நீ பேசும் அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்த முடியாத உடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்ததாக வேண்டிய கிருபைகளை தந்து அவர் மூலமாக உடைய வார்த்தை அறிவிக்க நீர் உதவி செய்தீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை நீருக்கு
திறந்து ஆண்டவரே, அன்றைக்கு லீதியாளுடைய இருதயத்தை திறந்த அதே தெய்வம் ஆண்டவரே, இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளிடத்துல நீர் பேசும்படியாக நம்முடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழி நடத்தும் அந்த தெய்வம் தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கர்த்தர் மீட்பு ரட்சகரமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.